மன்னிச்சிருங்க எல்வா. நான் நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். என்னது காதுல விழல? ஆ, போதும் போதும் விட்ரேல்வா. பணத்தை தான் திரும்ப கொடுத்துட்டாருல. ஓய் இல்வா, ஆ, இங்க பாரு, திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். ஓன் தார்ஃபின் தான். தார்ஃபின் தார்ஃபின் அக்கா, அக்கா, எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது. என்ன சொல்ற எல்வா? அவன் உன்னுடைய தம்பி டார்ஃபின் தான். எனக்கு தம்பியா? என் தம்பி சின்ன வயசுலயே சேர்த்துட்டான். அவனுக்கு எல்லா சடங்கையும் அப்பவே பண்ணி முடிச்சாச்சு. அதெல்லாம் இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி யாருக்குள்ள உன்னை சந்திச்சப்போ உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? அப்பயே நீ அவனை உன் கூட கூட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டல. அது அது வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அந்த நேரத்துல எனக்கும் என் அம்மாவுக்கும் ஆறுதலா இருக்கணும்னு சும்மா கதை தானே சொன்னீங்க. ரொம்ப நன்றி லீஃப் ஐயா. இல்ல, நான் கதை சொல்லல, உண்மையா தான் சொன்னேன். அதை விட ரொம்ப முக்கியமா, என்ன? டேய் புள்ள பையல, எவ்வளவு தைரியம் இருந்தா லீஃப் ஐயாவையே இப்படி ஏமாத்தி இருப்பேன். இல்ல இல்ல, விடு விடு, விட்டுருமா, விட்டுரு. அவன்தான், அவன் உண்மையா தான் சொல்றான். எனக்கு என்னமோ இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. சொந்த அக்கா கிட்டயே தம்பி இந்த பாடுபடுறாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.